கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவாபாத்திய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம், அதில் 27ஆம் வசனம். ரோமர் 11:27. அதன் பின்பகுதி, இதுவே நான் அவருடன் செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. இன்றைய தினம் தேவன் உங்களுடன் செய்யும் உடன்படிக்கை என்னவென்று எழுதியிருக்கிறது என்று தேவன் சொல்கிறார். கர்த்தர் உங்களுடன் சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியமே தான், இன்றைய தினம் நான் உங்களுடன் உடன்படிக்கை செய்கிறேன். அந்த உடன்படிக்கை என்ன? வேதத்தில் அநேக உடன்படிக்கைகள் உண்டு. ஆசீர்வாதமாக இருப்பாய், கல்வியை பெருகுவாய், நான் உடனே இருப்பேன், நான் உன்னை விட்டு உலகங்களை கைவிடுவதும் இல்லை. எப்படி வேதம் முழு வேதமே நம்ம உடன்படிக்கை தான். முழு வேதமே அதை பிரித்து பார்க்க தேவையில்லை. முழு வேதமே உடன்படிக்கை தான், விதவிதமான உடன்படிக்கைகள். அதில் ஒரு உடன்படிக்கை இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிறோம். தேவன் இன்றைய தினம் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுகிற ஒரு உடன்படிக்கை என்னவென்னா, இதுவே நான் உங்களுடன் செய்யும் உடன்படிக்கை. அப்போ தேவன் ஒரு உடன்படிக்கை செய்தால் அது மாற மாட்டார். இந்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கைன்னு பாருங்களேன். ஒரு அருமையான உடன்படிக்கை. நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது, தேவன் நம்மளுடைய பாவங்களை நீக்கும் பொழுது, நீக்குவதே ஒரு உடன்படிக்கை. தேவன் நம்முடைய பாவங்களை நீக்கியதே மிகப்பெரிய ஒரு உடன்படிக்கை. நம்மளை பாவங்களை நம்மளாவே இது நிவர்த்தி செய்ய முடியாது. அநேகர் நம்ம நினைக்கிறோம், பாவம் அப்படின்னோட என்ன நினைக்கிறோம்னா, பேசிக்கலாக எல்லா இடத்துலையுமே உலகம் முழுக்க பாவம் அப்படின்னா அதுக்கான ஒரு குறியீடு என்னன்னா, குடிக்கிறது, சூதாடுறது, சீரட்டு அடிக்கிறது, அடங்காமல் நடக்கிறது, இஷ்டப்படி நடக்கிறது தான் பாவம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒருவேளை அதை தியானிச்சு யோசித்து பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் காரியங்கள். மாம்சத்தின் காரியங்களை ஒருவேளை நீங்களே வெறுத்து விட்டுறலாம். சிகரெட் அடிக்கிறத நீங்களே வெறுத்து விட்டுறலாம், குடிக்கிறத நீங்களே வெறுத்து விட்டுறலாம், சூதாடுறத நீங்களே வெறுத்து விட்டுறலாம். ஆனால் மாம்சத்தின் கிரியைகள் இல்லாமல் இருதயத்தின் காரியங்கள் ஒன்று உண்டு. ஆனால் இருதயத்தின் சிந்தனைகளை அறியத்தக்கவன் யார்? இருதயமே மகாத்திற்கு உள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது அப்படின்றது வேதம் படிக்கிறோம் நம்ம. அப்போ இருதயத்திலிருந்து வருவதுதான் மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. மாம்சத்தின் காரியங்களை உங்களாலே மேற்கொள்ள முடியும். ஆனால் இருதயத்தின் காரியங்களை, இருதயத்தின் சிந்தனைகளை, இருதயத்தின் தவறான எண்ணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவின் ரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டு இருக்க வேண்டும். இயேசுவின் ரத்தத்தால் நம்ம சுத்திகரிக்கப்பட்டு இருக்க வேண்டும். அப்ப நம்ம பாவங்கள் பிரதான பாவம் என்னன்னா, இருதயத்திலிருந்து வருவது கண்ணின் இச்சைகள், வாயிலிருந்து வர வார்த்தைகள், தூஷணமான வார்த்தைகள், புல்லாங்கான வார்த்தைகள், அடுத்தவங்க சபிக்கும் வார்த்தைகள், இதெல்லாமே பாவமாக சொல்லப்படுகிறது. தேவன் அதான் சொல்றார், அவருடைய பாவங்களை, அவருடைய இருதயத்தின் எண்ணங்களை, இருதயத்தின் பாவங்களை எல்லாம் நான் நீக்கிவிட்டேன் அப்படின்றாரு. அதுதான் தேவன் நம்மளுடைய செய்யும் ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது என்று இந்த ரோமர் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். பவுல் அடிகளார் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்ப நம்ம தேவன் நம்ம இருதயத்தின் சிந்தனைகளை சரிப்படுத்துகிற தேவன், இருதயத்தின் சிந்தனைகளை சரிப்படுத்துகிற சுத்தப்படுத்துகிற தேவன். அப்ப இதுதான் புதிய உடன்படிக்கை. நீங்க உங்க கையின் பிரயாசத்தால எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. இருதயத்தின் சிந்தனைகள் எப்படி பிறக்கும் போதே அந்த காரியங்கள் நம்மளுடைய வருகிறது, பிறக்கும் போதே நம்மளுடன் வருகிறது அந்த காரியங்கள். அதை நம்ம எப்படி சரிப்படுத்த முடியும்னா, முழு வேதத்தையும் படித்து அதன்படி நடந்து முழுமையாக நம்ம தேவனிடத்தின் சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாமே சரிப்படுத்தப்படும். இதுவே தேவன் நம்மளுடன் செய்யும் புதிய உடன்படிக்கை, ஒரு உடன்படிக்கை. ஆமென். ஜெபிப்போம். இதுவே நான் உங்களுடன் செய்யும் உடன்படிக்கை என்று நீர் எங்கள் சொல்வதற்கான நன்றி ஆண்டவரே. நீ எங்கள் பாவங்களை நினையாதிருப்பது, மன்னிப்பதே நீர் எங்களுடன் செய்யும் ஒரு உடன்படிக்கை என்று நாங்கள் தெரிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஏஸ் தப்பனே, மாம்சத்தின் பாவங்களை மட்டுமல்லாம்ப்பா, இருதயத்தின் பாவங்களை நீர் எங்களுக்கு மன்னித்து இருதயத்தை சுத்திகரிப்பேன் என்பதற்கான நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒரு மாம்சத்தின் சிந்தனைகளையும், இருதயத்தின் சிந்தனைகளையும், மாம்சத்தின் பாவங்களையும் சுற்றிலுமாக நீக்கி போடுவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. முற்றிலுமாக நீர் மாற்றி அமைப்பேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் மனதில் உள்ள, இருதயத்தில் உள்ள சிந்தனைகளை மாற்றி போடுவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக மாற்றுவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.